இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 7 ஸ்ட்ரேஞ்ச் கமாண்ட்ஸ் காட் கேவ். தேவன் கொடுத்த விசித்திரமான கட்டளைகள். இது விசித்திரமானது அப்படின்னு சொல்றது பதிலாக கடினமானதுன்னு கூட சொல்லலாங்க. கஷ்டமான விஷயங்களை தேவன் சொன்னாரு. ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி விஷயத்த அவர் சொல்லணும்னு கூட நமக்கு தோணலாங்க. ஆனா அதுல காரணங்கள் இருந்துச்சு. அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், எப்படி அந்த மனுஷர்கள் அதை செய்து முடித்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. 7 விஷயங்களை சுருக்கமா நம்ம இந்த காணொளியில பார்க்கலாம். முதலாவது கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பேழையை உருவாக்க அப்படின்ட்டு நோவா கிட்ட சொல்றாருங்க இல்லைங்களா. இது ஏன் கடினமானது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மழைனா என்னன்ட்டு அவங்களுக்கு தெரியல. மழை அது வரைக்கும் வரலங்க. சோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்றாருங்க. தேவன் சொல்றாரு, நான் மழைய வர வைக்குவேன். 40 நாள் கன்டினியூஸா வரும் அப்படின்னும் போது, அது புதுசான ஒரு விஷயமா இருக்குதுங்க. பேழைய உருவாக்குன்றாரு. இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம, இந்த பேழைய உருவாக்கத்துக்கு அவங்க எடுத்த நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலங்க. இல்லைங்களா? 100 நாட்கள் அல்ல. 100 வருஷத்துக்கு மேலாக பண்றாங்க. எத்தன பேர் இதுல வேலை செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் 8 பேருங்க. இது எவ்வளவு பெரிய பேழை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பேழைக்குள்ள 500 கார் வரைக்கும் பார்க்கிங் பண்ணலாங்க. அவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு. இல்லைங்களா? எவ்வளவு டைம் எடுத்திருக்கும், எவ்வளவு பொறுமை வேணும். அது மட்டும் இல்லாம, அங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாமே கெட்டவங்க. நோவா குடும்பத்தாருக்கு மட்டும் தான் தேவன் கண்கள்ல என்னங்க கிருபை கிடைச்சுச்சு. அவங்க எல்லாரும் கேலி பண்ணியிருப்பாங்க. என்னப்பா மழை வருதுன்ற, நீங்க எல்லாரும் திருந்துங்கன்ற, ஏன் ஒண்ணுமே தெரியல அந்த மாதிரி என்ன பண்ணுங்கிறேன்னு சொல்லி டெய்லி அவரை கேலி பரியாசம் நீ 100% பண்ணியிருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாங்கிக்கின்னு தேவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் செம்மையா செஞ்சு முடிச்சாருங்க. சகோதர சகோதரி, அவருடைய விசுவாசத்தை இங்க நம்ம பாராட்டணும். அதனால்தான் இனி வரைக்கும் நோவா பத்தி நம்ம பேசுறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, ஜெனசிஸ் சாப்டர் 6:14 இதை பத்தி நம்ம பார்க்கலாம். நீ பேர்கோபார் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை ஏற்படுத்தி அதை உள்புறம்பும் கீழினால் மெழுகு. பாத்தீங்களா சொல்றாருங்க, நீ பேழையை உருவாக்கு அப்படின்ட்டு சொல்றாருங்க. கோபேர் மரத்தினால உருவாக்குன்றாருங்க. அது ஏன் கடினம்ன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதுல நிறைய விஷயம் இருக்குதுங்க. பிசிக்கலி ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி மென்டலும் அவங்களுக்கு என்னங்க டிஸ்கரேஜ்மெண்ட் வந்துனே இருக்குதுங்க எல்லா பக்கத்துல இருந்தும். ஆனாலும் இவர் செம்மையா செஞ்சு முடிச்சாரு. காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க, விசுவாசம். அந்த விசுவாசத்தினால்தான் எந்த ஒரு விஷயமும் அவருக்கு பெருசா படலைங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பவுல் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. அவர்கிட்ட இருந்த விசுவாசம் எப்பேற்பட்டது. ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 7ல, விசுவாசத்தினாலே நோவா தமக்கு இன்னும் காணப்படாதவைகளை குறித்தும் திவ்ய எச்சரிக்கை பெற்று பாக்கிய உள்ளவனாக்கி தன் குடும்பத்தை ரட்சிப்புக்கு பேழையை உண்டாக்கினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். பாத்தீங்களா, அவர் நீதிக்கு சுதந்திரவாளி. அவர் எந்த மாதிரி விசுவாசம்னாக்கா வேற எதுவுமே பெருசா படலங்க. இல்லைங்களா? தேவன் மேல அவ்வளவு பயம். தேவன் சொன்னா அது அப்படியே நடக்கும்ன்ற நம்பிக்கை. எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்க. ஒரு விஷயத்த பார்க்காம நம்ம விசுவாசிக்கிறோம் பாருங்க. அதுதான் பெரிதான விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. காணாமல் விசுவாசிக்கிறது பெரிதான விசுவாசங்க. அது மட்டும் இல்லாம இவர் எப்படிப்பட்டவர்னாக்கா, இவர் ஒரு போதகரா இருந்துக்கிறாருங்க. நீதியை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாருங்க. ஆனா யாருமே இவரோட சொல் பேச்சு அந்த உலகத்துல கேட்கவே இல்லை. கேட்டு இருந்து மன திரும்பி இருந்தாங்கனாக்கா ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க 100%. ஆனா யாருமே கேட்கலங்க. இல்லைங்களா? இவர் சாதாரணவர் இல்லைங்க. இவர் பிரீச்சரா இருந்துக்கிறாருங்க பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், 2 Peter chapter 2 verse 5ல. பூர்வ உலகத்தையும் தப்பிவிடாமல் அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி நீதியை பிரசங்கித்தக்கவனாக்கிய நோவாவுடனே கூட என் மாரை காப்பாற்றினார். சோ எவ்வளவு பேரை காப்பாற்றுறாருனாக்கா 8 பேர். இவரை சேர்த்து அவங்க குடும்பத்துல 8 பேரை தேவன் வல்லமையா காப்பாத்தினாருங்க. காரணம் அவர்கிட்ட இருந்த விசுவாசம், தேவன் மேல இருந்த நம்பிக்கை, இல்லைங்களா, விடாமுயற்சி. இதெல்லாம் தான் காரணங்க சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்து இதை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, நோவா காலத்துல எப்படி ஜனங்க இருந்தாங்களோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வர காலத்திலயும் இருப்பாங்க. இதை நம்ம கண்கூடா இப்ப நம்ம பாக்குறோம். அதோட மோசமா ஆயிட்டுக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இல்லைங்களா? அவ்வளவு அருவருப்பு நம்ம கண்கள் முன்னாடியே நடக்குதுங்க சகோதர சகோதரி. இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. நோவாவோட எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு எச்சரிப்பு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ல இருந்து 39, மேத்யூ சாப்டர் 24 37 to 39. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும்பொழுதும் நடக்கும். எப்படி எனில்,
ஜலப்பிரளயத்திற்கு முன்காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் அவர்கள் புசித்து குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அவரையும் வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் பொழுதும் நடக்கும். இன்னைக்கு நம்ம நோவா போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ பேருக்கு சொன்னாலும் நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ற மனது இல்லைங்க. அவங்களோட பாவத்துலதான் இருக்கிறாங்க இல்லைங்களா? அதே போலதான் எப்படி சடதியா வந்து வெள்ளம் வந்து எல்லாரும் வந்து இறந்து போனாங்களோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்குங்க. இது நமக்கும் ஒரு எச்சரிப்பு. நம்மவும் மாற வேண்டியது நிறைய இருக்குதுங்க சகோதர சகோதரி. இது ரெண்டு விதமா நம்ம வந்து பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தேவனை வந்து கீழ்ப்படியணும். சில சமயம் வந்து அது சென்சிபிளா இல்லாம இருக்கலாம். ஏன்னா இப்படி இருக்குது தேவன் சொல்றதுன்னு கூட நமக்கு தோணலாங்க. ஆனா தேவன் ஒண்ணு சொல்லிட்டா, சரிங்க தேவனே நான் பண்றேன், இதுதான் இருக்கணுமே தவிர இது ஏன் பண்ணணும், இது பண்ணலன்னா எனக்கு என்ன நடக்கும், பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட், அப்படியெல்லாம் இல்லைங்க. தேவன் ஒண்ணு சொன்னா அதை நம்ம அப்படியே செய்யணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். எப்போனாக்கா ரிசல்ட் வராத போது இல்லைங்களா? இன்னைக்கு தேவன் மேல விசுவாசமா இருக்கிறோம், நம்மளுக்கு தொடர்ந்து நெகட்டிவான விஷயங்களையும் நடக்கலாங்க. அதனால தேவன் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசம் விட்டு போகக்கூடாது இல்லைங்களா? ரிசல்ட் கண்டிப்பா வருங்க. அது இப்போ வேணா வரலாம், இல்ல தேவனுடைய ராஜ்யத்துல கூட நடக்கலாம். அதனால வந்து விசுவாசத்தை மட்டும் நம்ம வந்து இடறி விடக்கூடாதுங்க சகோதர சகோதரி. விசுவாசத்துக்குள்ளவே இருக்கணுங்க இல்லைங்களா? நம்ம டிஸ்கரேஜ் ஆகக்கூடாதுங்க. நம்மள நிறைய பேர் வந்து கேவலமா பேசலாம், கிரிட்டிசிசம் பண்ணலாங்க. என்னப்பா தேவன் தேவன் என்ற அப்படின்னா மத்தவங்க மாதிரி நீ என்ன பெருசா ஆயிட்ட, லைஃப்ல முன்னேறிட்டியா, இல்ல தேவன் வந்து உன்னை பெரிய இடத்துலயே வச்சிட்டாரு, நீயும் கஷ்டத்தான் பண்ணுகிற அப்படின்னு சொல்லி நம்மளை கேவலப்படுத்தலாங்க இல்லைங்களா? ஏசுன்றீங்க, என்ன இருக்குது உங்களுக்கு ஸ்பெஷலா அப்படின்னு கூட நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு இதோட பிரதிபலன் தெரியாதுங்க. நம்ம பெரிதான ஒரு இடத்துக்கு போக போறோம், பரலோகத்துக்கு போக போறோம், தேவன் நம்மள பரிசுத்தமா ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நெகட்டிவான விஷயம் தான். நம்ம வந்து டிஸ்கரேஜ் ஆகக்கூடாதுங்க இல்லைங்களா? சோ நம்மளுடைய கீழ்ப்படிதல் பெரிதான ஒரு விஷயத்துக்கு நம்மளை வந்து கூட்டிட்டு போதுங்க. அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது சகோதர சகோதரி. இரண்டாவது கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உன்னோட ஒரே பேரான குமாரனை பலி கொடுன்றாருங்க தேவன். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். 100 வயசுல அவருக்கு குழந்தை பிறக்குது இல்லைங்களா? அந்த குழந்தைய நீ வந்து கொடுன்னு கேட்டா எவ்வளவு கஷ்டமான விஷயம். வளர்ந்துடுறாருங்க இல்லைங்களா? வந்துட்ட பிறகு நீ கொடுன்னும் போது அவருக்கு அவரோட மனநிலைமையை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இது ஏன் கஷ்டமான விஷயம்னாக்கா, அப்பா அம்மாக்கு எப்பவுமே அவங்க வந்து பசங்க முன்னாடி இறந்துட்டாக்கா அவங்களுக்கு பெருசா அது கஷ்டமா இருக்காதுங்க. ஆனா அவங்க கண்ணு முன்னாடியே பசங்க சாவுறது வந்து ரொம்ப கொடூரமான விஷயம். இது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. இத்தனைக்கும் ஆபிரகாம் வந்து ஒரு நீதிமான் இல்லைங்களா? அவரால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனா ஒரு வார்த்தை கூட தேவனை பார்த்து கேட்கலங்க. அவங்க வீட்டுல இருந்து அந்த பலி கொடுக்குற இடம் 3 நாள் டிராவலுங்க. நந்தனே தான் போனோம். அப்ப கூட தேவனை நோக்கி நீங்களே கொடுத்துட்டு கேக்குறீங்களே தேவனே, இது சரியா இருக்குதான்னு கூட அவர் கேட்கல. மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கோங்க. அதை வெளியே கூட காட்டலங்க இல்லைங்களா? அதை வெளியே கூட அவர் அவங்க மனைவி கிட்ட கூட அவர் சொல்ல, அவன் பையன் கிட்ட கூட சொல்ல, அவர் உள்ளவே வச்சுங்கிறாரு. அதனாலதான் இது ரொம்ப கடினமான விஷயம். அவரோட நிலைமையில இருந்து பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து தெரியுங்க சகோதர சகோதரி. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட விசுவாசத்தை வந்து நம்ம மெச்சி பேசுறோம். அவர் தேவனுடைய நண்பன்ட்டு வசனம் இருக்குதுங்க இல்லைங்களா? வேற யாருக்கும் அந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா தேவனுடைய நண்பன்ட்டு வருதுன்னா எவ்வளவு கிரேட்டுங்க இந்த பர்சன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 22:2. அப்பொழுது அவர், உன் குமாரனும் உன் ஏகாதாசனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாத்தீங்களா? மோரியா தேசத்துக்கு போய் பலியிடுன்றாரு. அதுதான் 3 நாள் டிராவல்ன்ட்டு நம்ம பார்த்தோம். ஆனா ஒரு வாரத்தை கூட ஏன் இப்படி கேக்குறீங்களே, இது சரியா, என்னப்பா இப்படி சொல்றாரு தேவனே, இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்கவே இல்லைங்க சகோதர சகோதரி. என்ன மாதிரி மனசு, என்ன மாதிரி ஒரு கீழ்ப்படிதல். அதனாலதான் இந்த மனுஷனை வந்து நம்ம கிரேட்டுன்றோம். சோ எந்த மனநிலையில இவர் வந்து போய் ஒப்பு கொடுக்குறாரு ஈசாக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, தேவன் என்னோட பிள்ளையை கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா மரித்தோரையும் தேவனால உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்ற விசுவாசம் ஆபிரகாம் கிட்ட இருந்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17-19 நம்ம வந்து பார்க்கும்போது பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு இதை பத்தி. ஹீப்ரூஸ் சாப்டர் 11:17-19. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான், ஏகாசுதனை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விழுங்கும் என்று
அவனோடு சொல்லினபடி இருந்தேன். இவ்விதமாய் தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணினான். அதற்கேற்ப அவனை மரித்தோரில் இருந்து திரும்பவும் பெற்றுக்கொண்டார். திரும்பவும் பெற்றுக்கொண்டார். அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க, தேவன் வந்து காப்பாற்ற முடியும். நான் பலி கொடுத்தா கூட தேவன் திருப்பி இவரை வந்து கொண்டு வந்துருவாருன்ற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. என்ன மாதிரி கேரக்டர் பாத்தீங்களா? இப்போ நமக்கும் உயிர்த்ததின் நிச்சயம் வந்து தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. நம்ம எவ்வளவு நம்புறோம். சில பேர் பிராக்டிக்கலா திங்க் பண்ணிட்டு சயின்டிபிக்கலா இதெல்லாம் பாசிபிளே இல்லைங்க, எப்படி கொண்டு வர முடியும் மரித்தோரை அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. விசுவாசன்றது காணாதவர்களை விசுவாசிக்கிறதுங்க இல்லைங்களா? தேவன் சொன்னா அது அப்படியே நடக்கும். இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் கூட தான் பார்த்திருக்க மாட்டாருங்க உயிரோட ஒருத்தரை தேவன் கொண்டு வருது. ஆனா தேவன் மேல விசுவாசம் இருந்துச்சுங்க. ஒரு மண்ணினால மனுஷனை உருவாக்க தெரிஞ்ச தேவனுக்கு செத்தவங்களை வந்து உயிரோட கொண்டு வர்றது சாதாரண விஷயங்க. அதை வந்து அவர் நம்பினாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல ஏன் வந்து ஆபிரகாம் நீதிமான் எண்ணப்பட்டார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாங்க. ஜேம்ஸ் சாப்டர் 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலியிடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். பாத்தீங்களா? அந்த கிரியை இல்லைங்களா? தேவன் மேல விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியையில காட்டலன்னு வச்சுங்களேன், அந்த கிரியை செத்தது அப்படின்ட்டுறாருங்க யாக்கோபிங்க இல்லைங்களா? கிரியையில காட்டணுங்க. ஆபிரகாம் இந்த கிரியை பண்ணாம இருந்திருந்தா அவர் எவ்வளவு பெரிய நீதிமானு விசுவாசி அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. இந்த கிரியையினாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி நம்ம பேசுறோம் இல்லைங்களா? இது எதுக்கு ஒரு அடையாளம்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்படி வந்து ஆபிரகாம் வந்து ஈசாக்க வந்து பலி கொடுக்க தயாரானாரோ அதே போல பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாருங்க, சொந்த பேரான குமாரனை நமக்காக பலி கொடுத்தார் இல்லைங்களா? தேவனுடைய ஸ்தானத்துல வந்து இங்க நம்ம பாக்குறோம் ஒரு அடையாளமாக ஆபிரகாம் கிட்ட அந்த நேச்சர் இருந்துச்சு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ல நம்ம வந்து பாக்கலாங்க. ஜான் 3:16ல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சொந்த குமாரனே நமக்காக கொடுத்தாருங்க. அதே கேரக்டர் வந்து ஆபிரகாம் கிட்டயும் இருந்துச்சு. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் கிட்ட நம்ம சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கணுங்க. எதை வேணாலும் தேவனுக்காக விட்டு கொடுக்கலாம். அது யாரா வேணா இருக்கலாம் இல்லைங்களா? நாளைக்கு நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க கூட இல்லைங்களா நம்மளை விட்டு தூரம் போலாம், மறிக்கலாம், எது வேணாலும் நடக்கலாங்க. நம்ம எதை ரொம்ப வேல்யூ பண்றோமோ தேவனுக்காக அது விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தா நிச்சயமா தேவனுக்காக அதை நம்ம விட்டு கொடுத்ததா ஆகணுங்க. அதுதாங்க மெய்யான விசுவாசம். ஆபிரகாம் கிட்ட அது இருந்துச்சு. 2வது, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மேல என்னங்க நம்பிக்கையா இருக்கணுங்க. நம்மளுடைய சூழ்நிலையில பார்க்கும்போது கஷ்டமே வந்துட்டு இருக்கலாம் சில சமயத்துல. அப்ப நம்ம யோசிக்கலாம், தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்தது வேற, என் லைஃப்ல நடக்கிறதே வேற, என்னப்பா இது இப்படி நடந்துக்குதுன்ட்டு நம்ம யோசிக்க கூடாது இல்லைங்களா? கண்டிப்பா தேவன் வந்து நிறைவேற்றுவார். நெகட்டிவா தெரியலாங்க நமக்கு அந்த டைம்ல, ஆனா லாஸ்ட்ல பாசிட்டிவா முடியுங்க. நம்மளுடைய ஃபேத்தை வந்து தேவன் வந்து டெஸ்ட் பண்ணுவாரு. டெஸ்ட் பண்ணி அதை இன்னும் பலப்படுத்துவாருங்க. நம்ம நினைச்சிடக்கூடாது நம்மள வந்து இது அழிக்குதுன்ட்டு இல்லைங்க, நம்மள பெரிய ஆள் ஆக்குதுங்க இந்த விசுவாசம் டெஸ்டிங். தேவன் என்ன பண்றாருனாக்கா, நம்மள வந்து இன்னும் ஒபீடியன்ஸை கத்துக்க வைக்கிறதுக்காக சில டெஸ்ட்டுங்களை கொடுக்குறாரு. இப்படிதான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம வந்து இதை நெகட்டிவா எடுத்துக்கோ. அடுத்த கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எரிகோவை வந்து சுற்றிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. பிராக்டிக்கலா நம்ம திங்க் பண்ணி பார்க்கும் போது இது லாஜிக்கலாவே இல்லைங்க. தேவன் வந்து அவங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரணும் இல்லைங்களா? அந்த சேனையை வந்து வீழ்த்தணும். நினைச்சிருந்தா தேவன் என்ன சொல்லியிருக்கலாம் யோசுவா கிட்ட, நீ போய் சண்டை போடு இல்லைங்களா, நான் உங்களுக்கு வல்லமையை தரேன், வாழ்னால நீங்க வந்து ஜெயிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதை தவிர என்ன தருவா சொல்றாருங்க, நீங்க சுத்தி வாங்க அப்படின்றாருங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இல்லாஜிக்கலா இருக்குதுங்க இல்லைங்களா? பாக்குறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இவங்க என்னப்பா பைத்தியக்காரங்க மாதிரி சுத்திட்டு பாட்டு பாடின்னு சுத்தினே இருக்கிறாங்க, என்னப்பா இது சவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா தேவன் அவருடைய வல்லமையை காமிச்சாருங்க இல்லைங்களா? அந்த வாளை வந்து கொலாப்ஸ் பண்ணி வீழ வச்சாருங்க. அந்த தேசத்தை வந்து இவங்க கையில வந்து குடிச்சிட்டாருங்க தேவன். எவ்வளவு பெரிய தேவன் நம்மளுடைய தேவனுங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஜோஷுவா சாப்டர் 6:3ல யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். பாத்தீங்களா, 6 நாள் இப்படியே சுத்திட்டு வரணும் நீங்க அப்படின்றாரு. இவங்களும் வந்து மனமாற அப்படியே சுத்திட்டே வராருங்க இல்லைங்களா? எக்காலத்தை ஊதிட்டு சுத்திட்டே வராங்க. தேவன் பெரிய ரட்சிப்பை வந்து கொண்டு வந்தாருங்க. இவங்க நினைக்கிற மாதிரி ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாங்க இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து தேவன் வந்து அந்த விஷயத்த வந்து முடிச்சிட்டாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல கூட இதை பத்தி நம்ம பாக்குறோங்க. எதினால வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னாக்கா, முக்கியமான காரணம் தேவனுடைய வல்லமை ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க கிட்ட வந்து விசுவாசம் இருந்துச்சுன்னு. இவங்க எல்லாருக்கிட்டையும் தேவன் மேல விசுவாசம் இருந்துச்சு. தேவனால இதை செய்ய முடியும்
அப்படின்ட்டு நம்புனாங்க. அதே மாதிரி நடந்துச்சுங்க. எபிரேயர் 11:30, Hebrew chapter 11:30. விசுவாசத்தினாலே ம், எரிகோ பட்டணத்தின் ம். மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு ஆ. விழுந்தது. பாத்தீங்களா? 7 நாள் சுற்றி வரப்பட்டு நாங்க விழுந்தது. என்ன மாதிரி விசுவாசப்பட்டு லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்க்கும்போது எப்படிப்பா இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணலாங்க. ஆனா தேவன் செம்மையா செஞ்சு முடிச்சாருங்க. அவருடைய வல்லமைய வந்து இங்க காமிச்சாரு. அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் நெறைய மதில்கள் இருக்குதுங்க. இல்லைங்களா? ஆவிக்குரிய போராட்டம் நம்ம லைஃப்ல இருக்குது. அது மேலயும் ஜெயத்த வந்து தேவன் கொண்டு வராருங்க சகோதர, சகோதரி. இத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இத பத்தி கொரிந்திய சபைக்கு தெளிவா பவுல் எழுதுறாரு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம், 2 கொரிந்தியன் சாப்டர் 10 verse 4. எங்களுடைய போராயுதங்கள் ம், மாம்சத்திற்கேற்றவைகளாக ம், இராமல் ம். அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும் ஆ. தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. பாத்தீங்களா? அரண்களை வந்து நிர்மூலமாக்குறது எப்படி? தேவனுடைய பலத்த பெற்றுக்கொண்டுதான் அந்த அரணை வந்து நம்ம இடிக்கிறோம். இல்லைங்களா? எரிகோ அரண் மாரி அந்த கோட்டையை எப்படி வந்து இடிச்சு தேவன் வந்து தகர்த்தாரோ, அதே மாதிரி நம்ம லைஃப்ல இருக்கின்ற அந்த விஷயத்த வந்து தேவன் தான் வந்து தகர்க்கிறார். தேவன் மேல விசுவாசம் இருந்தால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஜெயத்தை வந்து கொண்டு வரலாம். இல்லைங்களா? தேவன் என்ன சொல்றாருங்க? பலத்தினால் அல்ல, என்னோட ஆவியினாலே இது நடக்கும்ன்றாருங்க. அவரோட ஆவி இருந்தா போதுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தா பெரிய பெரிய காரியங்களை வந்து தேவன் வந்து செஞ்சு முடிகிறார். இல்லைங்களா? ஜெகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஜெகரியா சாப்டர் 4 verse 6லங்க. அப்பொழுது அவர் ம், எனக்கு பிரதியுத்தரமாக, சொருபபேலுக்கு ஆ, வருகிற கர்த்தருடைய வார்த்தை ம், என்னவென்றால், ம், அது பலத்தினாலும் ம், அல்ல, ஆ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆ. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால ஆகும்ன்றாருங்க. ஆவியினால தாங்க. தேவனோட ஆவி இருந்தா நம்ம பெரிய ஜெயத்தை வந்து தேவன் வந்து கொண்டு வராரு. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ண மாட்டாருங்க. நம்ம வந்து இப்படி பண்ணா ஜெயம் வரும்னு நினைப்போம். இல்ல, தேவனுடைய மெத்தடே வேற. அதனால தான் தேவன் என்ன சொல்றாருங்க, என்னோட வழிகள் உன்னோட வழிகள் அல்ல அப்படின்றாருங்க. அவரோட திங்கிங்கே வேறங்க. நமக்கு வந்து பைத்தியக்காரத்தனமா தோணலாம். என்னப்பா வாளை வந்து இப்படி சுட்டுட்டே வந்தா அது கீழே வந்துருமா அப்படின்ட்டு திங்க் பண்ணலாங்க. ஆனா தேவனுக்கு அது லேசான காரியம் பண்றது. இல்லைங்களா? நம்மளுடைய கீழ்ப்படிதல வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இல்லைங்களா? குயிக்கா ரிசல்ட் வரணும்னு நினைக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. இல்லைங்களா? இன்னைக்கு பேப்டிசம் எடுக்கிறோம், தேவன் மேல விசுவாசம் கொள்றோம், எப்பவுமே ஆசீர்வாதமே வந்துட்டே இருக்கணும்னு நினைக்க கூடாது. ரொம்ப ரொம்ப தப்புங்க. எந்த விஷயத்திலயுமே வந்து குயிக்கா ரிசல்ட் வராதுங்க. குயிக்கா ஒரு ஒரு விஷயத்துல ரிசல்ட் வருதுனாக்கா அது நல்லது இல்லைன்னு அர்த்தம். இல்லைங்களா? இப்போ நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணோம்னாக்கா அது கொஞ்சம் நாள் ஆகுங்க. கன்சிஸ்டன்டா நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணினாதாங்க. இமிடியேட்டாலாம் ஆகாதுங்க. இமிடியேட்டா ஆயிடுச்சுனாக்கா அதுல ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்களா? நம்மளோட கீழ்ப்படிதல்ல கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. எப்படி தொடங்குறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல. எப்படி முடிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியங்க. அவங்க வந்து அந்த மதில சுத்தி வந்தாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நாள் போறாங்க, 2வது நாள் போறாங்க. தேவன் சொன்ன மாதிரி கடைசி நாள் வரைக்கும் அவங்க வந்து விசுவாசமா இருந்ததுனால தான் அது வந்து வெற்றிகரமா முடிஞ்சிச்சுங்க. ஃபர்ஸ்ட் நாளே என்னப்பா சுத்தி வந்து ஒண்ணுமே ஆகலைன்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்துட்டாங்கனாக்கா, நிச்சயமாக இவ்வளவு பெரிய ஜெயம் வந்திருக்காதுங்க சகோதர, சகோதரி. இல்லைங்களா? நம்ம எப்படி தொடங்குறோம்ன்றது முக்கியம் தான். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி முடிக்கிறோம் அப்படின்றது. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க. நம்ம அமைதியா இருந்து தேவன் கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். அப்ப தேவன் பெரிய ஜெயத்தை வந்து கொண்டு வருவார். இந்த விக்டரின்றது விசுவாசத்தினாலதான் வருங்க நம்ம லைஃப்ல. இல்லைங்களா? ஜஸ்ட் நம்ம எஃபர்ட் போடுறதுனால மட்டும் வராது. இல்லைங்களா? நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கிறேன், எனக்கு சக்சஸே வரலனாக்கா வராதுங்க. விசுவாசம் இருக்கணும் அதே சமயம் நம்ம கிட்ட. இல்லைங்களா? சுயத்தினால நம்மளால நிச்சயமா ஆவிக்கிற போராட்டத்தை ஜெயிக்கவே முடியாது. தேவன் கூட இருந்தா மட்டும்தான் முடியும். 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த சுருளை எடுத்து சாப்பிடுன்றாருங்க. ஈட் த ஸ்க்ரோல்ன்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்ன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, எசேக்கியேல் சாப்டர் 3:1. பின்பு அவர் ம். என்னை நோக்கி, மணிபுத்திரனே, ஆ, நீ காண்கிறதை புசி, ஆ, இந்த சுருளை நீ புசித்து ஆ, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் ம். அவர்களோடு பேசு என்றார். பாத்தீங்களா? சுருளை எடுத்து சாப்பிடுன்றாருங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசிய. இது எதுக்கு ஒரு அடையாளம்னாக்கா, தேவனுடைய வசனத்துக்கு ஒரு அடையாளங்க. இது ஏன் கடினமான விஷயம்னாக்கா, இது லிட்ரலா பார்க்கும்போது கஷ்டமான விஷயம் தாங்க எடுத்து சாப்பிடணும்னா. ஆனா ஆவிக்குரிய ரீதியிலயும் நம்ம எடுத்துக்கணும்னாக்கா, தேவனுடைய வசனத்தை வந்து நம்ம நிச்சயமா சாப்பிட்டுதான் ஆகணுங்க. இல்லைன்னா உள்ளான மனுஷன் வந்து வளர மாட்டாங்க. இல்லைங்களா? எரேமியா தீர்க்கதரிசி கூட இதை பத்தி சொல்றாருங்க. உங்களுடைய வசனத்தை பார்த்த உடனே எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன்றாரு. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ஜெரேமியா சாப்டர் 15 verse 16. உம்முடைய வார்த்தைகள் ம், கிடைத்த உடனே
அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, பார்த்த உடனே எடுத்து சாப்பிட்டுட்டேன், என்னுடைய இதயத்துக்கு மகிழ்ச்சி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. நம்ம டெய்லி பைபிள் படிக்கிறோம் இல்லைங்களா, அதனால நம்ம இதயத்துக்கு நாங்க மகிழ்ச்சி இருக்கணுங்க. உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அதனால மகிழ்ச்சி இல்லைங்க. தேவனுடைய வார்த்தையில வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்குதுங்க. இதே போல வெளிப்படுத்தல யோவானும் பண்றாருங்க. என்ன பண்றாரு, புஸ்தகத்தை வாங்கி புசிச்சிடுறாரு. இது வந்து வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 9-10 நம்ம பார்க்கலாங்க. ரெவலேஷன் சாப்டர் 10, 9 and 10. அப்பொழுது நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றான். அவர் அவனை நோக்கி, நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆனாலும் உன் வாயுக்கு தேனை போல் மதுரமாய் இருக்கும் என்றார். போதும். என்ன பாக்குறோம்னா, அந்த வசனம் எப்படி இருக்கும், அந்த புஸ்தகம் உனக்கு கசப்பா இருக்கும் வயிற்றுக்கு, ஆனா வாய்க்கு எப்படி இருக்கும்னாக்கா தேனை போல மதுரமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இதே போல தாவீது ராஜா கூட சங்கீதத்துல எழுதுறாருங்க. அவரோட வார்த்தைகள் எப்படிப்பட்டதுனாக்கா, சங்கீதம் 119, 103, சாம் சாப்டர் 119, 103 பாக்குறோம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு மதுரமாய் இருக்கும், என் வாயுக்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். பாத்தீங்களா, எப்படின்னாக்கா தேனிலும் மதுரம். தேனோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட் தேவனுடைய வார்த்தை. அதை வந்து நம்ம ருசிச்சு பார்க்கணும். இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னாக்கா, வெறும் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது மட்டும் கிடையாதுங்க. நம்ம என்ன பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ருசிச்சு அதை வந்து படிக்கணும் இல்லைங்களா. அதை லவ் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. பைபிள் வசனம் படிக்காம நாளே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. டீப்பா வந்து அதை லவ் பண்ணும். ரெண்டாவது வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன பண்ணும், தேவனுடைய வசனத்தை நம்ம எவ்வளவு நல்லா சாப்பிட்றோமோ அவ்வளவு நல்லா வளரணும் இல்லைங்களா. ஒரு குழந்தை இருக்குதுன்னா அது நியூட்ரிஷனா நம்ம வந்து ஃபுட்டு கொடுத்தாதான் அந்த குழந்தை நல்லா வளரும் இல்லைங்களா. நம்மளும் ஆவிக்குரிய விஷயத்துல குழந்தையா தான் இருப்போங்க ஃபர்ஸ்ட் இல்லைங்களா. ஸோ வசனத்தை எவ்வளவு வந்து அதிகமா நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம குரோ ஆகும். வேற கேட்கறதுனால மட்டும் நம்ம வந்து குரோ ஆக முடியாதுங்க இல்லைங்களா. நம்ம டெய்லி உட்காந்து தியானிக்கணும், படிக்கணும். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதுனாக்கா உள்ளுக்குள்ள போயிட்டு நம்மள வந்து மாத்துதுங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இது உண்மைங்க. எவ்வளவு வசனம் இதயத்துல நம்ம எழுதி வச்சிருக்கிறோமோ, மத்தவங்களுக்கு விரோதமா நம்ம தவறு பண்ண மாட்டோம். யாராருக்கு விரோதமா தப்பு பண்ணா கூட அந்த வசனம் நம்மள வந்து கேள்வி கேட்கும். நம்மள தவறான காரியங்கள் செய்ய கூடாதுன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கும் அந்த வசனம். நம்மள தவறான மனிதனாக இருந்த போது நம்மள வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார் பண்ணணும். ஒரு நீதிமான மாற்றக்கூடியது அந்த வசனம். அவ்வளவு வல்லமையா இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு வசனமும் தேவனோட ஆவியினால எழுதப்பட்ட வசனங்கள் இல்லைங்களா. மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேட்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த தேவனுடைய வார்த்தை தான் மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படின்றத நமக்கு கற்றுத்தருத்துங்க. இவ்வளவு பாடங்களை வந்து நம்ம கத்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ இவங்க தீர்க்கதரிசிகள் எல்லாமே என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் தேவன் கிட்ட அதை பெற்றுக்கொண்டாருங்க. அதை நல்லா ருசிச்சு பார்த்தாங்க வசனத்தை. அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட போயிட்டு எடுத்து சொன்னாங்க. 5வது ரொம்ப கடினமான ஒரு கட்டளையை கொடுத்தாருங்க ஓசியா தீர்க்கதரிசிக்கு. போயிட்டு ஒரு பொண்ணை கட்டிக்கோன்னாருங்க. அந்த பொண்ணு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு விபச்சாரிங்க. அந்த விபச்சாரியை போய் நீ போய் கல்யாணம் பண்ணுன்றாருங்க. இவரை போய் கட்டிக்கிறாருங்க தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக. ஏன் அப்படின்னாக்கா, இந்த பொண்ணு வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒரு அடையாளமா இருக்குதுங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து தேவன் ஒருத்தர் தான் வந்து தேவனாக இருந்தார். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அடிக்கடி போய் சிலையை கும்பிடுறது, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யும் போது நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு விரோதமா விபச்சாரம் பண்றீங்க ஆவிகிற விஷயத்துல. இதை அடையாளமா காட்டணுன்றதுக்காகவே இவர் ஓசை என்ன பண்றாரு, அந்த ஒரு விபச்சாரியை போய் கல்யாணம் பண்ணுன்றாரு, இவரை போய் கட்டிக்கிறாருங்க. நிறைய தடவை வந்து தவறான வழியில போறாங்க. கல்யாணம் ஆயிட்ட பிறகு கூட நீ திருப்பி போய் அவங்களை சேர்த்துக்கோன்றாருங்க. இதை வந்து இஸ்ரேலுக்கும் தேவனுக்கு இருக்கின்ற அந்த உறவை வந்து காட்டுதுங்க. ஓசியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துலங்க. ஓசியா சாப்டர் 1 verse 2. கர்த்தர் ஓசேவை நோக்கி, நீ போய் ஒரு சோரா மார்க்கம் உள்ள ஸ்திரீயை சோரா மார்க்கத்தால் பிறந்த பிள்ளையையும் சேர்த்துக்கொள். போதுங்க. என்ன பாக்குறோம்னாக்கா, போய் கல்யாணம் பண்ணிக்கோன்றாரு. நம்ம லைஃப்ல வந்து இந்த காரியத்தை யாருமே பண்ண மாட்டோம் இல்லைங்களா. இது யோசிச்சு பார்த்தா பிராக்டிக்கலா வந்து பண்ணுவதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு ப்ரெஷர் இருக்குதுங்க. கல்யாணம் பார்க்கும்போது எல்லாரும் நல்லா அழகா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும் இல்லைங்களா, குணசாலியா இருக்கணும். இதை பார்த்துதான் வந்து நம்ம மேஜரா வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறது இல்ல மாப்பிள்ளை பாக்குறது எல்லாமே. ஆனா கேரக்டர் இல்லாத ஒரு ஸ்திரீயவோ ஆணையோ யாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து தேவன் பண்ண சொல்றாரு. இம்மிடியேட்டா அவர் வந்து கீழ்படுகிறாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லைங்களா. கேட்டுட்டு
சும்மா இல்லங்க. தேவன் சொன்ன மாரியே அந்த காரியத்த வந்து அவர் பண்றாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓசியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, ஓசியா சாப்டர் 3 வெர்ஸ் 1லங்க, என்னதான் இஸ்ரேல் ஜனம் தேவனை விட்டு தூரம் போனாலும், அவர் வந்து திருப்பி அவங்கள வந்து சேர்த்துக் கொள்றாரு. ஓசியாவோட மனைவி கூட அப்படித்தாங்க. நெறைய தடவ அவருக்கு விரோதமா துரோகம் பண்றாங்க. ஆனா, அவர் வந்து சேர்த்துக் கொள்றாரு. இது தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்றத இங்க நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? ஆ. ஓசியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களாலான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவர்களும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை சேர்த்துக்கொள் என்று சொன்னார். பாத்தீங்களா? அதே மாதிரி பண்ணாருங்க. இதே மாதிரிதான் தேவன் நம்ம மேல அனுபவிச்சிருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து மூலியமாக அந்த அன்பு எவ்வளவு பெருசுன்றத தேவன் வந்து காட்டாருங்க. சபை வந்து ஒரு ஸ்திரீக்கு கம்பேர் பண்றாரு இல்லைங்களா? இந்த ஸ்திரீக்காக இயேசு கிறிஸ்து அவரோட உயிரையே கொடுத்தாருங்க. சபையில இருக்கிற எல்லாருமே நீதிமான்கள் அல்ல. நீதிமான் இருக்கிறதுனால இயேசு அவரோட உயிரை கொடுக்கறதில்ல. நம்ம எவ்வளோ தடவை வந்து அவரை விட்டு தூரம் போனாலும் இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிடுறது இல்லைங்க. நம்மளுடைய மணவாளன் நம்மள ரொம்ப ரொம்ப லவ் பண்றாரு. இந்த மாதிரிதான் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை லவ் பண்ணும் அப்படின்ட்டு பவுல வந்து எழுதியிருக்கிறாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 எபேசியன் சாப்டர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடுக்கினால் சுதந்திரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். பாத்தீங்களா? சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிட்டாருங்க சபையை. இல்லைங்களா? எப்போனா நம்ம பாவிகளா இருக்கும் போதுதான். சபையில வந்து நான் நீதிமான்ட்டு யாருமே சொல்ல முடியாதுங்க. நம்ம பாவியா இருக்கும் போதே தேவன் அவரோட குமாரன் நமக்காக கொடுத்தாருங்க. அவர் ஜீவனையும் கொடுத்துட்டாருங்க. ஓசையை எப்படி அந்த ஸ்திரீ தவறு பண்ணா கூட விட்டு கொடுக்கல, திருப்பி வந்து கூட்டி சேர்த்தாரோ அதே போல தாங்க. ரோமர் 5:8 ரோமன் சாப்டர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாத்தீங்களா? சோ அந்த அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டோங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது தேவனுடைய அன்பு நம்ம மேல எப்போதுமே உண்மையா இருக்குதுங்க. நம்ம அவருக்கு உண்மையா இல்லைன்னா கூட தேவன் நம்ம மேல உண்மையா இருக்கிறாரு. அதுதாங்க அன்பு. இல்லைங்களா? தேவன் மேல காட்ட வேண்டிய அன்பை நம்ம வேற ஒருத்தர்கிட்ட காட்டணும் வச்சுங்களேன், அதுதான் வந்து விபச்சாரம் அப்படின்றது. இது நிறைய தடவை நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இல்லைங்க, நம்ம என்ன பண்றோம், தேவனோட ஸ்தானத்தை வந்து நம்ம மனைவி கொடுக்கலாம், புருஷனுக்கு கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், வேலைக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. இது நிறைய தடவை நம்ம வந்து பண்றோம். ஆனாலும் தேவனுடைய அன்பு நம்ம மேல மாறாதவே இருக்குதுங்க. இல்லைங்களா? நம்மள அவர் விட்டு கொடுக்கறதே இல்லை. நம்ம தூரம் போனாலும் நம்ம கையை வந்து பிடிச்சுக்கிறாருங்க. வச்சுட்டு வந்து திருப்பி இந்த வழியில தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிட்டு வர்றாரு. எப்படி ஓசியா வந்து அந்த ஸ்திரீயை வந்து விட்டு கொடுக்கலையோ அந்த மாதிரி. ரெண்டாவது, நம்ம லைஃப் வந்து மத்தவங்களுக்கு ஒரு மெசேஜா இருக்கும். எப்போ தெரியுங்களா? நம்ம அன்பை வைத்து தாங்க. நம்ம மத்தவங்களுக்கு எவ்வளவு அன்பு வச்சு மத்தவங்களை எவ்வளவு மன்னிக்கிறோமோ அப்படி நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளோட லைஃப் மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். மத்தவங்களோட அன்பு நம்ம பண்ணும்போது எதிர்பார்த்த அன்பு செய்யக்கூடாது. இல்லைங்களா? ரெண்டாவது வந்து அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இல்லைங்களா? நம்மளோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு ரெடியா இருக்கணுங்க. எவ்வளவு பெயின் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணுங்க. அதுதான் வந்து உண்மையான அன்பு. இல்லைங்களா? நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க நந்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறது அன்பு கிடையாது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஸ்திரீ இல்லைங்க, ஓசையா எதிர்பார்த்த மாதிரி. ஆனாலும் அவர் வந்து அந்த அன்பு காமிச்சாரு. இது தேவனுடைய அன்புங்க. அதுக்கு ஒரு அடையாளமா இருக்குது. இல்லைங்களா? தேவன் எதுக்காக நம்மளை அடைத்திருக்கிறாரு தெரியுங்களா? அவருடைய அன்பை மத்தவங்கள்ட்ட காட்டுறதுக்காக தான். இதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. நமக்குன்ட்டு எந்த ஒரு அஜெண்டா லைஃப்ல கிடையாது. தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாருன்னா நம்ம அந்த அன்பை மத்தவங்கள்ட்ட காட்டணும். அதனால தானே சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் உங்களை மன்னிக்கிறது போல நீங்க மத்தவங்களை மன்னிக்கணும்ன்றாருங்க. இந்த அன்பை மத்தவங்கள்ட்ட நம்ம வந்து காட்டணும். இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள். 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இசைக்கேல் தீர்க்கதரிசி தேவன் என்ன சொல்றாருனாக்கா, ஒரு பக்கமாவே சாஞ்சி படுன்றாருங்க. எவ்வளவு நாட்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நிறைய நாட்கள் என்ன சொல்றாரு, ஒரே சேரா படுன்றாரு. இசைக்கேல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். இசைக்கேல் சாப்டர் 4:4. நீ உன் இடது பக்கமாய் ஒருக்களித்து படித்துக்கொள், அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒருக்களித்திருக்கும் நாட்களின் லக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். பாத்தீங்களா? சோ இது வந்து நிறைய நாட்கள் வந்து அவர் ஒரு பக்கமா படுன்னு சொல்றாருங்க. ஒன் டே கிடையாது. இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜூதா இவங்க 2 பேருக்காகவும் நீ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாரு. இது ஏன் அப்படின்னாக்கா, அவங்க செஞ்ச பாவம் அந்த மாதிரி இருக்குதுங்க. சரிங்களா? அதனால நீ வந்து இந்த மாதிரி படுக்கணும்ன்றாருங்க.
தீர்க்கதரிசியோட இது பிரகாரம் ஒரு நாள் வந்து எதுக்கு அடையாளமா இருக்குதுனாக்கா ஒரு வருஷத்துக்கு அடையாளமா இருந்துச்சுங்க. இஸ்ரேல் ஜனம் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா வனாந்தரத்துல சுத்திட்டு இருக்கும்போது தேவன் அஞ்சனம் பாக்குறவங்கள அனுப்புறாருங்க, ஸ்பைஸை போய் பார்த்துட்டு வாங்க அந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா 40 நாள் சுத்திட்டு வந்துட்டு நம்ம அந்த ஊருக்கு போக முடியாது, நம்ம அந்த ஊரை வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு பயந்துடுறாங்க. வெறும் காலேப் யோசுவா 2 பேர் மட்டும் தான் தேவனால எல்லாம் கூடும், நம்ம அந்த ஊருக்கு போக முடியும், தேவன் அந்த ஊரை நமக்கு குடுத்துருவாரு அப்படின்னு நம்பினாங்க. மீதி பேர் யாருமே நம்பல. அதனால அந்த 40 நாள் அவங்க வந்து சுத்துனாங்க இல்லைங்களா, அதனால 40 வருஷம் நீங்க வந்து வனாந்திரத்தை சுத்திட்டு செத்துருவீங்க, அடுத்த சந்ததி தான் வந்து கானான் தேசத்துக்குள்ள போவோன்ட்டாருங்க. சோ ஒரு நாள்ன்றது ஒரு வருஷத்துக்கான கணக்கு இல்லைங்களா. சோ அவ்வளவு வருஷம் இஸ்ரேல் ஜனம் தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணாங்க. நீ என்ன பண்ணு, ஒரு பக்கமா ஒரு கிழித்து அவங்களுக்காக படுன்றாருங்க. அவரும் வந்து அதே மாதிரி படுகிறாருங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாத்தீங்களா. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம், நம்பர்ஸ் சாப்டர் 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாட்களில் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமாக நீங்கள் 40 வருடம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து போதுங்க. என்ன பாக்குறோம்னாக்கா 40 நாள் 40 வருஷத்துக்கு நாங்க அடையாளமா இருந்துச்சுங்க. அடுத்து இன்னொரு கடினமான ஒரு விஷயத்த வந்து ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட தேவன் கட்டளையாக கொடுக்கிறார். அது என்னன்னாக்கா, நீ ட்ரெஸ் இல்லாம நடுன்றாரு. 3 வருஷம், ஒரு நாள் இல்லைங்க, 3 வருஷம் ட்ரெஸ் இல்லாம கால்ல செருப்பு இல்லாம நடுன்றாரு. அவரும் வந்து நடுக்கிறாருங்க பாருங்க. நான் ஏன்பா நடுக்கணும், நீங்க சொல்றதுல அர்த்தமே இல்லையே, அவங்க செஞ்ச பாவத்துக்கு நான் ஏன்பா அந்த மாதிரி நடுக்கணும், இல்ல நீங்க கொண்டு வர அந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனை வந்து நான் காட்டும் விதமாக நான் ஏன்பா அது பண்ணுன்ட்டு அவர் கேட்கவே இல்லைங்க. தேவன் சொல்லிட்டாரு, நான் செய்வேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது. இதை வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாங்க சகோதர சகோதரி. ஏசாயா 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 20:2-3. அக்காலத்திலே கர்த்தர் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற ரெட்டை அவித்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கயிற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமல் வெறும் காலுமாய் நடந்து, அப்பொழுது கர்த்தர் என் தாசனாகிய ஏசாயா எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்தை காரியங்களுக்கு அடையாளமாகவும் அற்புதமாகவும் வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய் நடந்தது போல. இது எதுக்கு ஒரு அடையாளம்னாக்கா, எகிப்து எத்தியோப்பியாவுக்கு வர சம்பவிக்க போகிறத ஒரு அடையாளமா தேவன் வந்து காட்டுறாருங்க. சோ அதுக்கு நான் ஏன்பா பண்ணணும்ட்டு இவர் கேட்கவே இல்லை பாருங்க. 3 வருஷம் ட்ரெஸ் இல்லாம நடந்திருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயங்க சகோதர சகோதரி. ரொம்ப கடினமான ஒரு இதுதாங்க. சோ இது எதற்கு ஒரு அடையாளம்னாக்கா, பாவத்தின் பின் விளைவுகள் இல்லைங்களா. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் வந்து அறுப்போம். இது வந்து கலாத்தியர் 6:7 நம்ம வந்து பார்க்கலாம். கலேஷியன் சாப்டர் 6:7. மோசம் போகாத இருங்கள். தேவன் பரியாசம் பண்ணப்பட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாத்தீங்களா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான் அறுப்பான். ஏன் ஏசாயா வந்து ட்ரெஸ் இல்லாம நடக்கும் போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்திருப்பாங்க கேவலமா. ஆனா அதுல தேவன் என்ன வந்து காமிக்கிறாருனாக்கா, அவங்களோட பாவங்கள் எப்படி அப்படின்றத காட்டுறாரு. இதேதான் வந்து ஓசையாவோட லைஃப்ல கூட மத்தவங்களுக்கு வந்து ஏன் இவர் வந்து இதை பண்ணோம், தீர்க்கதரிசி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு யோசிச்சிருப்பாங்க. ஜனங்களோட பாவம் எவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்றது அவங்க உணரன்றதுக்காகவே தேவன் அதை செய்ய சொன்னாருங்க இல்லைங்களா. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பாவம்ன்றது ரொம்ப லாங் டைமா நம்மளுக்கு வந்து பின் விளைவுகளை கொண்டு வருங்க. அதை வந்து நம்ம அசட்டை பண்ணவே கூடாதுங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் யாரும் பார்க்கல அப்படின்ட்டு, இல்ல பின்னாடி அதோட பின் விளைவுகளை நம்ம வந்து அறுத்தே ஆகணுங்க சகோதர சகோதரி. கீழ்ப்படிதல் வந்து சில சமயம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாங்க, நம்மளுடைய டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து கொண்டு வரலாம் இல்லைங்களா. இவங்களோட கீழ்ப்படிதல் பாருங்க, ட்ரெஸ் இல்லாம நடுனாக்கா நடுகிறாருங்க, செருப்பு இல்லாம போனாக்கா போறாருங்க, ஒரு விபச்சாரியை கட்டிக்கிறாருங்க. பாருங்க எப்படி இருக்குதுங்க இல்லைங்களா. நம்மளுடைய லைஃபை வந்து தேவன் மத்தவங்களுக்கு ஒரு சாட்சியா யூஸ் பண்ணலாங்க. ஏசையோட லைஃப் மத்தவங்களுக்கு ஒரு சாட்சியா இருந்தது, ஓசையோட லைஃப் மத்தவங்களுக்கு ஒரு சாட்சியா இருந்தது, இசைக்கோட லைஃப் வந்து மத்தவங்களுக்கு சாட்சியா இருந்தது. நம்மளுடைய லைஃப் மத்தவங்களுக்கு எப்படி இருக்குது யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம லைஃப்ல. அதே மாதிரி விடாமுயற்சியும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி நம்மளுக்கு வரவே வராதுங்க. அடுத்த கடினமான கற்பனை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யோதா நதியில போய் குளிச்சுட்டு வா அப்படின்ட்டு எலிசா தீர்க்கதரிசி யாருக்கு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, நாகமான்ன்றவருக்கு சொல்றாருங்க. நாகமான் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆர்மி கமாண்டருங்க, தளபதியா இருக்கிறாருங்க. அவர் சொன்னா 4 பேர் கேட்பாங்க. எந்த ஆர்மியோட கமாண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அராமிய நாட்டின் படை தளபதிங்க அவர்.
இல்லைங்களா? அவருக்குன்னு ஒரு சொசைட்டில ஸ்டேட்டஸ் இருக்குது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னாக்கா, அவருக்கு உடம்பு ஃபுல்லா குஷ்டரோகம் வந்துட்டுக்குதுங்க. இல்லைங்களா? அவங்க வீட்ல ஒரு இஸ்ரவேல் சேர்ந்த சின்ன பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு சொல்லும், "எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அவர்கிட்ட போனா இவருக்கு சரியாயிடும்ன்ட்டு." இவர் வந்து வராருங்க. இவர் வந்தவுடனே என்ன நினைக்கிறாருனாக்கா, தீர்க்கதரிசினாக்கா மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, சரியாயிடும்னு நினைக்கிறாரு. ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, "நீ போயிட்டு யோர்தான் நதியில குளி" அப்படின்னும்போது, இவர் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாரு. எதுக்கு நான் அது பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா, இவங்களோட மென்டாலிட்டி அந்த மாதிரி. அவர் சொல்றது லாஜிக்கலாவே இல்ல. அதுல போய் குளிச்சா என்ன ஆகப் போகுதுன்ட்டு. போயிட்டு 7 தடவ முங்கி எந்திச்சு வராருங்க. 7வது தடவ முழுகிட்டு எந்திச்சு வரும்போது, தோல் ஃபுல்லா சின்ன குழந்தை தோல் மாரி ஃபுல்லா நார்மல் ஆயிடுதுங்க. தேவன் வல்லமையான ஒரு காரியத்த வந்து அங்க செஞ்சு காமிச்சாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கலாம். 2 கிங் சாப்டர் 5 வெர்ஸ் 10லங்க. அப்பொழுது எலிசா ஆ, அவனிடத்திற்கு ஒரு ஆளை அனுப்பி, ஆ, நீ போய் யோர்தானில் 7 தரம் ம், ஸ்நானம் பண்ணு. ஆ, அப்பொழுது உன் மாம்சம் குணப்பட்டு ம், நீ சுஸ்தமாவாய் என்று ஆ. சொல்லச் சொன்னான். அவர் சொன்ன உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கோவம். எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு யோசனை வருது. ஆனாலும் பண்ணிதான் பார்ப்போமே, வேற ஆப்ஷனே இல்ல. எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். இத ட்ரை பண்ணதுல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு பண்ண உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வருதுங்க அவரோட லைஃப்ல. இத பத்தி இயேசு கிறிஸ்து கூட சொல்றாருங்க. எத்தனையோ பேருங்க வந்து இஸ்ரேல்ல குஷ்டரோகிங்க இருந்தாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? நாகமான தேர்ந்தெடுத்து அவருக்கு அற்புத அடையாளம் வந்து பண்ணாருங்க அன்னைக்கு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல லூக் சாப்டர் 4:27லங்க. எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே ஆ, இஸ்ரவேலரிடத்தில் ம், அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ம், ஆயினும் சிரியா தேசத்தானாகிய நாகமானைத் தவிர ஆ. அவர்களில் வேறொருவரும் சுஸ்தமாக்கப்படவில்லை என்றான். பாத்தீங்களா? வேற யாருக்குமே அந்த ஒரு பாக்கிய கிடைக்கலங்க. ஆனா இவருக்கு கிடைச்சுச்சுங்க. அது ஏன்னு பார்க்கும்போது, இவர்கிட்ட மனத்தாழ்மை இருந்துச்சுங்க. ஈவன் தோ வந்து இவர் ஆர்மி கமாண்டரா இருந்தா கூட, அவர் சொன்ன வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படிகிறாருங்க சகோதர சகோதரி. இவரு பெருமை வந்து, "நான் ஏன்பா நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்? எனக்கு கீழ்ப்படியறதுக்கு இவ்ளோ பேர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. நீ சொல்றத நான் பண்ணணுமா? நீ சொல்றது லாஜிக்கலாவே இல்ல. நான் அந்த தண்ணீல குளிச்சா சரியாயிடுமா? எங்க ஊர்ல இல்லையா?" அப்படின்ட்டு. அந்த யோசனை வருதுங்க இனிஷியலா அவருக்கு. அவங்க ஊர்லயே நதிகள் இருக்குது. அது பேரெல்லாம் சொல்றாரு. ஆனா, செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அவருக்கு. இல்லைங்களா? அது ஏன் வந்துச்சுனாக்கா, ஹம்பிள்னஸும் இருந்துச்சுங்க அவர்ட்ட கொஞ்சம். அவரு போய் இறங்கி, அப்புறம் குளிச்சுட்டு வரும்போது சரியாயிடுதுங்க. சரிங்களா? நம்மகிட்டயும் அந்த மனத்தாழ்மை இருக்கணுங்க சகோதர சகோதரி. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 6ல. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆ, ஆதலால் தேவன் ம், பெருமையுள்ளவர்களுக்கு ம், எதிர்த்து நிற்கிறார், ம், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கின்றார் என்று ம். சொல்லியிருக்கிறது. அன்னைக்கு அந்த கிருபை வந்து நாகமானுக்கு தேவன் காமிச்சாருங்க. இல்லைங்களா? இந்த உலகம் வந்து ரொம்ப ஃபூலிஷா நினைக்கிற விஷயத்த வச்சு தேவன் பெரிதான காரியத்த வந்து செய்வார். அதுதான் வந்து 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை ஆ, வெட்கப்படுத்தும்படி ம், தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை ஆ, தெரிந்து கொண்டார். ஆ, பலமுள்ளவர்களை ம், வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை ஆ. தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா? தேவன் எப்படிப்பட்டவங்கள தெரிந்து கொள்றாங்க. இவர் எவ்வளோ பேர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பாரு அந்த காலகட்டத்துல. ஏன்னா, ஆர்மி கமாண்டர் அவரு. அவங்க ஊர்லயே எவ்வளவு பெரிய ஞானிகளெல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்களாலலாம் செய்ய முடியலங்க. ஒரு சின்ன பொண்ணு சொல்லி அனுப்புது. இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அங்க போங்கன்ட்டு. அந்த பேச்ச கேட்டுட்டு அவங்க வராங்க. பாருங்க. சின்ன பொண்ணு தானே, அது பேச்ச ஏன் கேட்கணுன்ட்டு அந்த இது இல்லங்க, ப்ரௌட் இல்ல அவர்ட்ட. கேட்டுட்டு வராரு. இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சா கூட, அதுக்கப்புறம் அந்த தண்ணீல போய் முழுகிடுறாருங்க அவரு. தேவன் என்ன பண்றாருங்க, இந்த உலகம் எது ரொம்ப ஃபூலிஷ்ன்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாரி ஆளுங்கள வச்சு பெரிய காரியங்கள வந்து செய்வாருங்க. நம்ம கூட ஃபூலிஷான பீப்பிள் தாங்க. பெரிய ஞானிகள், பிரபுக்கள் இல்லங்க. ஆனா நம்மள தேவன் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாரு. இதுதான் தேவனுடைய வல்லமை. அவர் ரொம்ப ரொம்ப பெரியவருங்க நம்ம தேவன். இதுலருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருமை இருந்தாக்கா நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. இந்த நாகம்மான் அன்னைக்கு ஆசீர்வாதத்த பெற்றுக்கொண்டாருங்க. அற்புதம் நடந்துச்சுங்க அவரோட லைஃப்ல. காரணம் அவர்கிட்ட இருந்த அந்த மனத்தாழ்மை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கணும். 2வது வந்து தேவனுடைய சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. காம்ப்ளிகேட்டட் கிடையாது. சிம்பிளா செஞ்சு முடிவாருங்க. நம்ம எதிர்பார்க்காத விதத்துல வந்து செஞ்சு முடிவாருங்க. நம்ம கிட்ட மனத்தாழ்மை இருந்துச்சுன்னு இன்னைக்கு வச்சுங்களா, நம்ம லைஃப்ல நெறைய ஹீலிங் நடக்குங்க. பிரேக் த்ரூ வரும். நம்ம வந்து நெனச்சே பார்க்காத டைம்ல வந்து தேவன் என்ன பண்ணாரு? அற்புதங்கள வந்து செய்வாருங்க நம்ம லைஃப்ல. பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இருக்கக்கூடாதுங்க. ஃபுல்லா தேவனுக்கு வந்து ஒபே பண்ணணும். நம்மளுக்கு புடிச்ச விஷயத்துல ஒண்டி தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருக்கக்கூடாதுங்க.
எல்லா விஷயத்திலையும் தேவனுக்கு நம்ம முழு மனதோட கீழ்ப்படியணும். அப்போ நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் என்றால் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so மச். ஆமென்.